ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியைக்கு நம்ம எப்படிலாம் சேமித்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு என்னால் தங்கமே வாங்க முடியல, 1 கிராம் காயின் கூட என்னால் சேமித்து வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் இந்த வருஷம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தங்க நகை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்சய திருதியை அப்படின்றது அந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய தங்கம் சேரும். நம்ம மறுபடியும் நிறையவே தங்கம் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த நாளில் எல்லாருமே அக்ஷய திருதியை அப்போ கண்டிப்பாக தங்கம் வாங்குவாங்க. 1 கிராம் காயினாச்சும் வாங்கிடுவாங்க. எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்க வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கி நிறைய தங்கம் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கெல்லாம் அக்ஷய திருதியைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளில் நம்ம 1 கிராம் தங்க காயினாச்சும் கண்டிப்பாக வாங்கணும், இல்லை 1 கிராம் தங்கமாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி தங்கத்தை வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டெய்லி சேல்ரி, அப்புறம் மந்த்லி சேல்ரி, வீக்லி சேல்ரி யாராக இருந்தாலுமே சரி அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக தங்கமே வாங்க முடியலன்னு சொல்கிறவங்க கூட இந்த வருஷம் அக்ஷய திருதியைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் தங்கம் வாங்குங்க. வாங்க நாம் இப்போ எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்ஷய திருதியோட டேட் பார்த்தீங்கன்னா 10/5/2024. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் இன்னையிலேருந்து கால்குலேஷன் எடுத்திருக்கேன். ஜனவரி இன்னைக்கு 28 ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா ஜனவரியில் 4 நாள் இருக்குது. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இருக்குது. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 31 நாள் இருக்குது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது. மேல பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 104 நாட்கள் சேமிக்கிறதுக்கு 104 நாட்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேமிக்க போகிறோம். டெய்லி 5 ரூபா சேமித்து நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி 5 ரூபாவை டெய்லி எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு என்னால் தங்கம் வாங்கவே முடியல அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போனாலே கண்டிப்பாக நம்மளால் தங்கம் வாங்க முடியும். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டே நமக்கு போதும். டெய்லி சேல்ரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டெய்லி 5 ரூபாய் எடுத்து வைக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு 5 ரூபாயாக கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே 5 ருபீஸு, செகண்ட் டே 10 ருபீஸு, தேர்ட் டே 15 ருபீஸு, ஃபோர்த் டே 20 ருபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்து 30 டே இருக்குது இல்லைங்களா, 30th டே நம்ம 150 ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2325 ரூபா நம்ம எடுத்து வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 30 நாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 மந்த் முடிஞ்ச உடனே மறுபடியும் 5 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஒன்றும் கண்டினியூ பண்ண கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டெய்லி சேல்ரி வாங்குறவங்க இல்லை எனக்கு சம்பளம் குறைவாக வருது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக சேல்ரி வாங்குறவங்களுக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்கிறதே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால எடுத்து வைக்க முடியாது அப்படின்றதுனால நான் 150 ரூபா வரைக்கும் தான் நான் 30 நாளைக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 104 நாட்கள் இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 months + 14 டே. 3 months பார்த்தீங்கன்னா 90 days வந்துடும், ப்ளஸ் 14 நாட்கள் அப்படின்னு தான் நான் பிரிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு 2325 ரூபா ஒரு மாதம் சேவ் ஆகுது அப்படின்னா 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 6975 ரூபா சேவ் ஆகும். பேலன்ஸ் 14 நாட்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 14 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 525 ரூபா தான் வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 104 நாட்களோட சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 ரூபா.
கண்டிப்பாக வந்துட்டு இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்மளால் 1 கிராம் தங்கமாச்சும் கண்டிப்பாக வாங்க முடியும். நம்ம மேற்கொண்டு எந்த அமௌண்ட்டும் இல்லாமல் கூட கண்டிப்பாக 7,500 கொண்டு போய் நம்மளால் 1 கிராம் தங்க காயினாச்சும் கண்டிப்பாக வாங்க முடியும். நம்ம மேலே காசு கூட போட தேவை கிடையாது. பார்த்தீங்கன்னா வீக்லி சேல்ரி, வாரத்தில் ஒரு நாள் சேல்ரி வாங்குவாங்க இல்லைங்களா, அவங்க எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 180 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், 7 நாட்களுக்கு வந்து சேர்த்து. செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா 420 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5 ரூபாய் ஏறிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் அமௌண்ட்டும் வந்துட்டு வாரம் வாரம் ஏறிட்டே தான் இருக்கும். தேர்டு வீக் பார்த்தீங்கன்னா 665 ரூபாய் வந்துட்டு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து வீக் பார்த்தீங்கன்னா 1060 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் வந்து இதை விட அதிகமாக எடுத்து வைக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு வாரம் கம்மியாக இல்லை ஒரு வாரம் அதிகமாக எடுத்து வைக்க முடிஞ்சாலும் சரி, எப்படி உங்களால் முடியுதோ அப்படி எடுத்து வைங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2325 ரூபா வருது. 2500 ரூபா வரைக்கும் நீங்கள் சேமிங்க. சேல்ரி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க மாதம் ஒரு தடவை மட்டும் எடுத்து வச்சிட்டா போதும். இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்றத நீங்கள் மறந்துட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற சேல்ரியில் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டு செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்ப மாதம் 2325 ரூபான்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் 2500 ரூபாவை எடுத்து ஃபஸ்ட்டே சேல்ரி வந்த உடனே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வீட்டு செலவுக்கு ஷெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைக்காகவே வந்துட்டு சீட்டு போடுவாங்க, அந்த டேட்டில் கரெக்டாக வர மாதிரி. அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சீட்டு முடிஞ்சிடும், நம்ம வந்து உடனே வந்து அக்ஷய திருதியைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அந்த டைமில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸும் எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியைக்கு ஆஃபர்ஸும் போடுவாங்க. அந்த ஆஃபர்ஸுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியுமே வந்துட்டு நம்ம பண்ணலாம். என்னால் சீட்டெல்லாம் போட முடியாது, எங்களுக்கே ரொம்ப நாங்கள் குறைவான சம்பளம் தான் வாங்குகிறோம், எங்களுக்கு தினக்கூலி தான், ரொம்ப கம்மி சேல்ரி தான் அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் எப்படிலாம் வந்து வீட்டு செலவுகளை மிச்சப்படுத்தி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நியூ இயர் சேவிங்ஸும் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.